ஹலோ ஒன் ஐ மீன் வெல்கம் டு அஜய். ஸோ இந்த வீடியோ பார்க்க போனால் ஆடிசி இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆடிசின்னு சொன்னோன்னே வந்துட்டு அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு மைண்டில் வரக்கூடிய ஒரே பேர் கிறிஸ்டபர் நாலன். ஓகேவா, நாலனோட படம் கண்டிப்பாக அவரே ஒரு பெரிய ஆளு, அதனால அவர் எடுக்கிற படமும் பெரிய படம். சரிங்க, எடுத்த படங்களும் அப்படிப்பட்ட ஒரு படங்கள். ஓகேவா, எனக்கு அவரோட படங்கள் வரிசையில் பிடிச்ச படம் வந்துட்டு ஆப்வியஸ்லி த டார்க் நைட். அந்த அந்த ஃப்ரான்ச்சைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, ஸோ அந்த பேட்மேன் அவர் அவர் எடுத்த பேட்மேன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஒரு டார்க் கிரவுண்டடாக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஸோ அதில் தான் அந்த ஜோக்கர் கேரக்டர் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. அது எனக்கு ரொம்ப பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சது இந்த இன்டர்ஸ்டெல்லராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டெனட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மெமெண்டோன்னு சொல்கிற ஒரு படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன்ஹைமர் 2023 வந்துட்டு ரொம்ப பிக்கஸ்ட் ஃபிலிம் ஆஃப் த இயர்னு வந்துட்டு பேர் வாங்கின படமாக இருக்கட்டும். இந்த படம்லாம் இருக்குது, பட் அவர் படங்கள்லாம் வந்துட்டு பார்த்தோன்னு புரியிற படங்கள்லாம் இல்லை சத்தியமா. ஓகேவா, ஸோ அதனாலே வந்துட்டு டைம் எடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகேவா, புரிஞ்சுக்கிறதுக்கே அவ்வளவு வருஷங்கள் கூட எடுத்திருக்கும். ஓகேவா, ஸோ அப்படிப்பட்ட ஒரு வரிசையில வந்துட்டு ஆடிசி வந்துட்டு ஒரு நாவல்னு நான் கேள்விப்பட்டேன். நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த ஆடிசி. ஸோ அது வந்துட்டு நம்ம கிறிஸ்டபர் நாலன் எப்படி வந்துட்டு அவர் ஹேண்டில் பண்ண போறாரு. அதுவும் இல்லாமல் வந்துட்டு நம்ம ராபர்ட் பேட்டிசன், நம்ம ஸ்பைடர்மேன், நம்ம டாம் ஹாலண்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஜெண்டாயா. ஓகேவா, டாம் ஹாலண்ட் இருந்தா ஜெண்டாயா இருந்து தானே ஆகணும். ஓகேவா, அவங்களா இருக்கட்டும். இந்த மாதிரி நல்ல பெர்ஃபார்மன்ஸா இருக்கிற ஒரு படத்துல எப்படி அவரோட நாவலனோட அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த ஆடிசிங்கிற அந்த நாவல் ப்ரெசென்ட் பண்ண போறாரு அப்படின்னு எனக்கு வந்துட்டு ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கு. ஆடிசி அந்த நாவல் பத்தி கொஞ்சம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். லைக் வந்து யூடியூப்ல படிச்சு பாக்குறது, இந்த சினப்சிஸ் படிச்சு பார்க்க, அந்த மாதிரி தான். ஸோ கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் தான் தெரியும். ஸோ அவரு அந்த கொஞ்சம் நாலேஜ் வச்சுட்டு அவர் விஷுவல்ல எப்படி காமிச்சிருக்க போறாரு. ஓகே, இது ஆப்வியஸ்லி இது பீரியாடிக் ஃபிலிமாக தான் இருக்க போகுது. ஓகேவா, ஸோ பீரியாடிக் ஃபிலிமாக தான் இருக்க போகுது. ஸோ எப்படி இருக்கு ப்ரெசென்டேஷன், எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெய்லர் பார்த்து தெரிஞ்சுப்போமா. ஸோ எனக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் இருக்கு. பிகாஸ் வந்து ஒன்லி ஃபார் கிறிஸ்டபர் நாலன், டாம் ஹாலண்ட். ஓகேவா, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மேக்கிங்கும் நம்ம டாம் ஹாலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படிப்பட்ட கேரக்டர் ப்ளே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாங்க பார்த்துருவோம். ஸோ யா, லெட்ஸ் வாட்ச் இட். கவுண்ட் ஆன் 3, 2, 1 கோ. Universal Pictures. After years of war, no one could stand between my men and home. Okay. Not even me. Promise me you will come back. What if I can't? ஓகே, இதுவும் அடுத்த வருஷம் 7ஆம் மாதம் 7 ஜூலை. உண்மையிலே நல்லா இருக்குங்க. விஷுவலி பார்க்குறப்போ விஷுவலி லைக் இந்த விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் மேக்கிங் வைஸ் சொல்கிறேன். இந்த கடலில் படகொட்டி போகிறதா இருக்கட்டும், ஓகே, அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும். ஓகே, இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி நிறைய இருக்கு. இந்த பீரியாடிக் இந்த மாதிரி எடுத்து அந்த காலத்தில் நடக்கிற மாதிரி இந்த போர் காலகட்டத்தில் எடுக்கிற படங்கள்லாம் நிறைய வந்திருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு என்னதான் சண்டை காட்சிகள் இந்த மாதிரி இருந்தால் கூட கதை நல்லா இருக்கும். ஸோ அந்த கதையை வந்துட்டு நீங்கள் எலபரேட் பண்ணுறதுக்காகவே வந்துட்டு படம் கொஞ்சம் வளவலன்னு போகும். ஓகேவா, பட்
மேபி இந்த நாவலில் படித்தவங்களுக்கு, இந்த நாவல் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்துட்டு விஷுவலி, இப்போ நாவல் படித்தவங்களுக்கு ஒரு கற்பனை ஒன்று இருக்கும், இப்போ இப்படி தான் நடந்திருக்கும், அந்த படிக்கிறப்போ ஒரு கற்பனை நம்ம கற்பனை பண்ணிப்போம். படமாக வரப்போ வந்துட்டு நம்ம கற்பனையை இந்த விஷுவல் வந்துட்டு பூர்த்தி பண்ணதா இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒரு டிபேட் ஒன்று இருக்கும்ல. ஸோ நான் நாவல் படிக்காதவன், இந்த ஆடிசி பற்றி கூட இதுக்கப்புறம் தான் நிறைய படித்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, அதுவும் புக்கை வச்சு இல்லை, லைக் அந்த சினம்சிஸ் சொல்றதா இருக்கட்டும், எக்ஸ்பிளேஷனாக இருக்கட்டும், அதை கேட்டு தான் வந்துட்டு லைக் அந்த ஒரு நாலேஜ் வளர்த்துக்கணும்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ ஏன்னா இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நாலேஜ் ஒன்று இருக்கணும்ல. ஸோ எனக்கு இந்த பேசிக்காக இந்த மாதிரி படங்கள், இந்த மாதிரி ஒரு பீரியாடிக் ஃபிலிம், ஒரு வார், ஒரு இந்த மாதிரி வார் பேசிஸ் ஸ்டோரி வந்துட்டு நான் பெருசாக விரும்ப மாட்டேன். ஆனால் ஆப்வியஸ்லி இது கிறிஸ்டோபர் நோலனோட ஒரு படைப்பு எப்படி இருக்க போகுது, பிரம்மாண்டமாக இருக்க போகுது. ஓகேவா, ஸோ கண்டிப்பாக அதுக்கும் நான் எக்ஸைட்டடாக இருக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ட்ரெய்லர் உண்மையிலே நல்ல ஒரு கிளியராக எப்படி சொல்றது, இந்த காலத்தில் எடுக்கிற மாதிரியும் அந்த குவாலிட்டி நல்லா தெரியுது. அதே நேரத்தில் அந்த காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், அந்த கடலில் கப்பலை ஓட்டிட்டு போகிறதா இருக்கட்டும். ஓகேவா, ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா, அந்த ட்ரோஜன், அந்த ஹேட்டு, அந்த தொப்பி இருக்கும்ல, அந்த லுக் நல்லா இருந்துச்சுங்க. ஓகேவா, ஸோ நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன், எல்லாம் ஒன்று பார்க்கல, மறக்காம செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் தாட்ஸ் வியூஸ் வந்து கீழே ஷேர் பண்ணுங்க, பார்த்து வச்சுக்கிறேன். ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டேக் கேர், பாய்.